Dear students, welcome to Social Science class, History Lesson 2, Term 2, Development of Industries in India. இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. Transition from producer to exporter of raw materials. உற்பத்தியாளர் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக மாறுதல். எப்படி உற்பத்தி செய்கிறவங்க முக்கியமாக அந்த மூலப்பொருட்களுடைய ஒரு ஏற்றுமதியாளர்களாக எப்படி மாறுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இம்பார்ட்டண்டான டாபிக். Dear students, Indian handicraft that had made the country famous collapsed under the colonial rule. இந்த நாட்டை புகழ்பெறச் செய்த இந்திய இந்த கைவினைப் பொருட்கள் காலனித்துவ ஆட்சியின் கீழ் சென்றதுனால அது அதிகமான பொருளாதார சரிவை சந்தித்திருந்தது. This was mainly due to the competition posed by the machine-made goods that were imported from Britain by the British rulers. இந்த குறிப்பாக சொல்லணும்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தான் இந்த பிரிட்டனில் இருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க. அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தினால தயாரிக்கப்பட்ட நிறைய பொருட்களுடைய போட்டி தான் இதற்கு ஒரு முக்கிய காரணம். இந்த தொழில் போட்டியால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் வீழ்ச்சியை சந்தித்தது. The ruling British turned India as the producer of raw materials for their industries and markets for their finished product. அப்போ இந்தியாவை அவர்களுடைய தொழில்களுக்காக மூலப்பொருட்களின் உற்பத்திக்காகவும் அவர்களால் தயாரித்து முடிக்கப்பட்ட அந்த பொருட்களுக்கான சந்தையாகவும் இது மாற்றி இருந்தது. அது மட்டும் கிடையாது, ஃபைனலாக moreover the railways and roadways introduced by the British facilitated by the movement of finished product to reach the remotest part of India and the procurement of raw materials from these parts. மேலும் இந்த பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வேவாக இருக்கட்டும் அல்லது அங்கே சாலைகளாக இருக்கட்டும், தார் சாலைகளாக இருக்கட்டும், இந்தியாவில் ஒரு முடிவற்ற பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்வதற்காக இந்த சாலைகள்லாம் பயன்படுத்தப்பட்டது. இதுதான் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்யவும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அண்ட் தென் காம்படிஷன் ஆஃப் மிஷின் மேடு குட்ஸ். காம்படிஷன் ஆஃப் மிஷின் மேடு குட்ஸ். இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இடையேயான போட்டிகள் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒன், டெக்ஸ்டைல் வாஸ் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாவில் பழமையான தொழில் அப்படின்னு சொன்னால் நெசவு தொழிலை சொல்லலாம். த ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் ஆஃப் இந்தியன் வீவர்ஸ் அண்ட் த லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேவ் எ டஃப் காம்படிஷன் டு த யூரோப்பியன் மேனுஃபேக்சர்ஸ். அப்போ இந்திய தொழில் நெசவாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவருடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த ஸ்கில்ஸ், அந்த திறன்கள் மற்றும் அவங்க பார்த்திங்கன்னா டஃப் காம்படிஷன் இல்லை, லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேவ் எ டஃப் காம்படிஷன். அதாவது குறிப்பாக மிக குறைந்த உற்பத்தியில் செலவு செய்து நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, எஸ் அ டஃப் காம்படிஷன் டு த யூரோப்பியன் மேனுஃபேக்சர்ஸ். அதனால் இந்த ஐரோப்பிய உற்பத்தியாளர்களுக்கு கடுமையான ஒரு போட்டியை, ஒரு சவாலை இந்திய தொழில் அமைப்புகள் ஏற்படுத்தி இருந்தது. It led to the invention of cotton gin, flying shuttle, spinning jenny and steam engine in England, which made the production of textiles on large scale. இப்போ இந்த கடுமையான போட்டியை தான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த போட்டியில் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா காட்டன் ஜின், அப்புறம் ஃப்ளையிங் ஷட்டில் பறக்கும் எரிநாடா, அண்ட் தென் ஸ்பின்னிங் ஜென்னி நூற்கும் ஜென்னி, அண்ட் ஸ்டீம் என்ஜின் நீராவி இயந்திரம், இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு அவை நெசவு உற்பத்தியை விட பெரிய அளவில் உருவாக்குவதற்கு இது பயன்படுத்தப்பட்டு இருந்தது. அண்ட் தென் India become the market of the finished product of Britain. அப்போ பிரிட்டனில் உற்பத்தியானது அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே இந்தியா ஒரு
மாற்றக்கூடிய சந்தையாக மாறியிருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக், ஆஸ் அ ரிசல்ட், அப்போ இந்தியா வந்து ஒரு முக்கியமான சந்தையாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆஸ் அ ரிசல்ட், பீசன்ஸ் who had supplemented their income by part-time spinning and weaving had to now rely only on cultivation. அதனால் என்ன சார் மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், எஸ், ஆஸ் அ ரிசல்ட், இதன் விளைவாக peasants who had supplemented their income by part-time spinning and weaving had to now rely only on cultivation. இந்த பகுதி நேர வேலையாக நூற்பு, நெசவு, அதன் மூலம் அவர்கள் வருமானத்தை ஈடு செய்த விவசாயிகள் தற்போது பயிர் செய்யக்கூடிய தொழிலை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். மோரோவர், த இண்டியன் goods made with primitive techniques could not compete with the industrial goods made in England. எஸ், அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருந்தார்கள். மேலும் பழமையான தொழில்நுட்பங்களோடு தயாரிக்கப்பட்ட இந்த இந்திய பொருட்கள் இங்கிலாந்தில் இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்களுடன் போட்டி போட முடியவில்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. Yes, and then the drain theory of Dadabhai Naoroji. Yes, the Dadabhai Naoroji was the first to acknowledge that the poverty of the Indian people was due to the British exploitation of India's resources and the drain of Indians' wealth to Britain. இந்த தாதாபாய் நவ்ரோஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எஸ், இட் இஸ் கால்டு த ட்ரெயின் தியரி ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி was the first to acknowledge that the poverty of Indian people was due to British exploitation of India. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அதிகமான வளங்களை சுரண்டி இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வது தான் அவர்களுடைய ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இதனால தான் இந்திய மக்கள் அதிகமான வறுமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதை முதலில் அவர் ஏற்றுக்கொண்டார். Yes, it is called the drain theory of Dadabhai Naoroji. And then trading policy of the British. ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக கொள்கை என்ன? எஸ், all the policies implemented by the British government in India had a deep impact on India's indigenous industries. இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிறைய கொள்கைகள் செயல்படுத்தப்பட்டது. இந்த கொள்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்நாட்டு தொழில்கள் நிறைய இருந்தது. அதன் மீது அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஒரு மாற்றங்களை சந்தித்தது. ஃப்ரீ ட்ரேட் பாலிசி ஃபாலோடு பை த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி compelled the Indian traders to sell their goods below the market prices. இந்த கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை, ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது தடையில்லா வாணிப கொள்கை. இந்த தடையில்லா வாணிப கொள்கை, அதாவது இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசி என்ன சார் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், எஸ், இது கம்பல்டு த இந்தியன் ட்ரேடர்ஸ் டு செல் தியர் குட்ஸ் பிலோ த மார்க்கெட் ப்ரைஸஸ். இந்திய வர்த்தகர்கள் அவர்களுடைய பொருட்களை இந்த சந்தை விலைக்கு, குறைவான விலைக்கு அந்த ஆங்கிலேயர்களிடம் விற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். This forced many craftsmen to abandon their ancestral handicraft talent. இதனால் என்ன சார் ஆகுது, இங்கு இந்தியாவில் இருந்த பல கைவினையாளர்கள் அவர்களுடைய மூதாதையர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த கைவினை திறமைகளை கைவிடவும் கட்டாயப்படுத்தியது. அண்ட் தென் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எய்ம் வாஸ் to buy the maximum quantity of Indian manufactured goods at the cheapest price and sell them to the other European countries for a huge profit. அப்போ அவர்களுடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி முக்கியமான நோக்கம் என்ன,
இந்தியாவில் அதிகமாக பொருட்களை வாங்கணும், அதுவும் மலிவான விலையில் வாங்கணும். இந்திய தயாரிப்பு பொருட்களை வாங்கி பெருமளவிற்கு வாங்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதிக லாபத்திற்கு விற்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்தது. Yes, and then next, this affected the traditional Indian industry. ஸோ இது என்ன சார் பண்ணுது, இந்தியாவில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த தொழில்களை வெகுவாக இது பாதிப்படைய செய்கிறது. The British followed the policy of productive tariff that was much against the trading interest of India. அப்போ இந்தியாவில் வர்த்தக நலன்களுக்கு எதிராக நிறைய பாதுகாப்பு கட்டணங்கள் கொள்கையை ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். அதில் ஹெவி டியூட்டிஸ் வேர் சார்ஜ்டு ஆன் இந்தியன் குட்ஸ் in Britain, but at the same time the English goods entering India were charged only nominal duties. அப்போ பிரிட்டனுக்கு எந்த பொருள் கொண்டு செல்லப்பட்டாலும் இந்திய பொருட்களுக்கு அங்கே கடுமையான வரிகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எந்த பொருள் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாலும் பெயரளவில் மட்டுமே வரிகள் விதிக்கப்பட்டு இருந்தது. அண்ட் தென் டீஇண்டஸ்ட்ரியேஷன். What is that, sir? Deindustrialization, தொழில் மழிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. During the first half of the 19th century, Western countries were experiencing industrialization. India suffered a period of industrial decline. 19ஆம் நூற்றாண்டில் முதல் பாதியில் இந்த மேற்கத்திய நாடுகள் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், தொழில் மயமாக்கலை அனுபவித்து வந்த அதே வேளையில் இந்திய இந்த தொழில்துறையானது வீழ்ச்சியின் காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. The process of distribution of traditional Indian craft and decline in national income has been referred to as deindustrialization. அப்போ பாரம்பரியமாக இந்திய கைவினை தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு மற்றும் தேசிய அளவில் வருமானத்தின் வீழ்ச்சி எல்லாமே இந்த தொழில் மழிதல் என்று அழைக்கப்படுகிறது. The Indian domestic industry could not have withstood foreign competition, which was backed by a powerful industrial organization, big machinery, large scale production. அப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தொழில் அமைப்பு அப்படின்னு சொன்னால் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸோட இம்பார்ட்டண்டான ஒர்க். இது மிகப்பெரிய அளவில் இயந்திரங்களை, பெரிய அளவிலான உற்பத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணுது, வெளிநாட்டு தொழில்களோடு இந்திய உள்நாட்டு தொழில் போட்டி போட முடியாத ஒரு பிரச்சனையாக மாறியது. The difficulties in Indian industries was complicated further by the construction of Suez Canal, because of which transport cost was reduced, which made the British goods cheaper in India. அப்போ இந்த சூயஸ் கால்வாய் கட்டுமானம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த கட்டுமானத்திற்கு பின்பு இந்திய தொழில்துறை மேலும் பலவிதமான சிக்கல்களை சந்தித்தது. ஏன்னா இது போக்குவரத்து செலவினை குறைக்குது. இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவான விலைக்கு இங்கு மாற்றி இருந்தது. The main causes for the decline of handicraft industry was the greater employment opportunities and income generating effect of the modern factory. இப்போ இந்த நவீன தொழிற்சாலையில் அதிகமான வேலை வாய்ப்பு உருவாகி இருந்தது. அதனால் அங்கே நிறைய வருமானம் ஈட்டும் விளைவுகளும் கைவினை தொழில் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமைந்தது. தேங்க்யூ.